நம்ம எல்லாருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கிற மருதமலை பத்தி தெரியும். ஆனா அதோட அதிசயங்களை பத்தி தெரியுமா? வாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு பாம்பாட்டி இருந்தாரு. பாம்புகள் பிடிக்கிறதுல அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எத்தனை கொடிய விஷமுள்ள பாம்பா இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற காட்டுல நவரத்ன பாம்பு இருக்குன்னு கேள்விப்பட்டு உடனே அங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா நைட் டைம் வழி தெரியாம காட்டிலேயே தடுமாறி நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு மினுமினுக்கிற பாம்பு அவர் கண்ணுல பட்டுச்சு. அதோட அழக பார்த்து மயங்கி இதை பிடிக்கணுமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு அங்கேயே அசையாம நின்னுட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அந்த பாம்பு சித்தர் உருவத்துக்கு மாறிடுச்சு. அவர் தான் சடைமுனி சித்தர். அவர் பாம்பாட்டியை பார்த்து, விஷப்பாம்புகள் பிடிப்பதில் எந்த பயனும் இல்லை. உடலுக்குள் உள்ள குண்டலினி எனும் பாம்பை கண்டு அறிவதுதான் பிறப்பின் பயன். அதை விட்டு காற்றில் திரியும் பாம்புகளை வேட்டையாடுவது வீண் வேலை அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் பாம்பாட்டி அவர் தப்ப உணர்ந்து ஞானம் அடைஞ்சாரு. அந்த நாள்ல இருந்து எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்தாரு. அப்புறம் அந்த காட்டிலேயே தங்கி முருகனை வணங்கி தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு. முருகன் வள்ளி தெய்வானையோட அவருக்கு தரிசனம் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த நாள்ல இருந்து மக்கள் அவரை பாம்பாட்டி சித்தர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னும் இப்ப வரைக்கும் மருதமலையில நைட் டைம்ல பாம்பாட்டி சித்தர் தியானம் செய்யறதா சொல்றாங்க. நைட்டு பாத்திரத்துல பால் வச்சா காலையில பாதி பால் மட்டும்தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரபத்மன் ஒரு அரக்கனை கொல்றதுக்கு முருகன்ட்ட தேவர்கள் எல்லாம் உதவி கேட்க வந்த இடமும் மருதமலைன்னு சொல்றாங்க. மருதமலையை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது அதிசயங்கள் தெரிஞ்சா காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.